வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது பள்ளிகள் ஆரம்பிக்கும் நேரம், திறக்க இருக்கும் நேரம், மாணவர்கள் புதிதாக சேர்க்கைக்கான நேரம், ஒரு நல்ல சிறந்த பள்ளியில சேர்க்கலாமா, எந்த பள்ளிக்கூடத்துக்கு மாற்றலாம் என்று பல பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்க விஷயம். எனக்கு தெரிந்த ஒரு அனுபவத்திலிருந்து ஒரு விஷயம் சொல்றேன். மிக சிறந்த பள்ளி, நம்பர் ஒன் பள்ளி அல்லது பிரசித்தி பெற்ற பள்ளி என்று யோசிக்காமல் ஒரு சாதாரணமான அல்லது நடுத்தர லெவலில் இருக்கக்கூடிய, ரொம்ப மோசமும் இல்லை ரொம்ப ஹை லெவலும் இல்லை, ஒரு ஆவரேஜ் ஸ்கூலில் போய் உங்கள் குழந்தைய போட்டால் என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை வளரும். அப்போ ஏன் பிரபலமான பெரிய பள்ளியில் போய் நீங்கள் சேர்த்தா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்கூலில் நல்ல டிசிப்ளின் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது, மக்கள் அஃபோர்டபுளாக இருக்கிறாங்க, கொண்டு சேர்க்குறாங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அங்கு சேர்க்கப்படும் மாணவர் மாணவிகள் எல்லாமே பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்தவங்க ஃபர்ஸ்ட். அந்த லெவலுக்கு நம்ம குழந்தை ஈடு கொடுத்து போக முடியுமா? அவர்கள் இப்போ செலவு பண்ணுற விதம், அவங்க ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் குழந்தைய பாதிக்க ஆரம்பிக்கலாம். இரண்டாவது விஷயம், அந்த பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை தான் நிறைய சேர்க்குறாங்க. பெரிய பள்ளியில் பாருங்கள், எல்லாத்துலேயும் 90% மேலே மார்க் எடுக்கிறவங்கள தான் பிரபலமான பள்ளியில் கொண்டு சேர்க்குறாங்க. சில பிரபலமான பள்ளிகள் மற்ற ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைகளை இங்கே ஃப்ரீ அட்மிஷன் போட்டு சேர்த்துடுறாங்க. ஸோ தட் இவங்க பள்ளி சிறந்த மார்க் எடுத்ததாக காட்டிக்கொள்ளலாம். நாளைக்கு ஃபியூச்சரில் மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்கும். இதை நிறைய யுத்திகளாக பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு எந்த ஸ்கூல்லையாவது இருக்கிற ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரக்கூடிய பிள்ளைங்களை நாங்கள் ஃப்ரீயாக எல்லாம் கொடுக்குறோம், ஹாஸ்டல் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ எல்லாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. இப்போது எல்லாமே நல்ல படிக்கிற குழந்தைகளாக இருக்க ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் உங்கள் குழந்தை எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணும் மார்க் எடுக்கிறது, போட்டி போடுவதற்கு? எல்லா குழந்தையுமே ஆவரேஜ் 80 90 எடுக்கிற குழந்தைகள். அப்போ உங்கள் குழந்தை நல்ல ஷைனிங் குழந்தையாக இருந்தால் கூட அங்கேருந்து கொஞ்சம் மன மன அழுத்தங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது வின்னர்ஸோட ஃபைட் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் வின்னர்ஸோடையே ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத விட ஆவரேஜ் ஸ்கூலில் இருந்து அங்கே ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி நல்லா இருந்து அந்த டீச்சர் நல்லா கற்றுக் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கூலில் கொஞ்சம் நல்ல லெவலில் உங்கள் குழந்தை ஷைன் பண்ணிச்சு எவ்வளோ தன்னம்பிக்கை வளரும். இந்த ஆங்கிளில் கொஞ்சம் பார்த்தா பெட்டராக இருக்கும்ங்கிறது எனக்கு தோன்றுறது. என்னோட அபிப்பிராயத்தை இங்கே ஒத்துக்கலாம், இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வருவதாக இருந்தால் பெரிய பள்ளியில் மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லவில்லை, ஆவரேஜான அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய டிசிப்ளின் இருக்கக்கூடிய பள்ளியிலும் சேர்க்கலாம். ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் உங்களுக்கு மிச்சமாகும். இரண்டாவது உங்கள் குழந்தை முழுவதுமாக தன்னம்பிக்கையோடு நிற்பா. நான் ஓரளவுக்கு 90% மார்க் எடுத்திருக்கிறேன், நான் ஸ்கூலில் தேர்டு வந்திருக்கேன், செகண்ட் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்திருக்கேங்கிற ஒரு பெருமை இந்த குழந்தைக்கு இருக்கும். இதை நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் குழந்தை மனநிலையில் ஏற்படுத்தும். ரொம்ப தேவையான விஷயமா இருக்கிறது. ரைட்டா? இதனை மனதில் கொள்ளுங்கள். உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம், மனநல ஆலோசகர் மற்றும் நிறுவனங்களின் பயிற்சியாளர். நன்றி.